Hi friends, welcome to VL Study and Tech channel. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா Cல கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட். ஃபர்ஸ்ட் கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட் அப்படின்ற ஹெட்டிங்க்கு மீனிங் என்ன அப்படின்னு பார்த்துட்டு அதோட டைப்ஸ் என்ன, டைப்ஸ்ல டிசிஷன் மேக்கிங்னா என்ன, அதுல என்னென்ன டைப்ஸ் இருக்கு அப்படின்னு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராமோட அவுட்புட்டோட எக்ஸ்பிளனேஷன் பார்ப்போம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் ஒன் கண்ட்ரோல் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். எவ்ரி லைன் எண்ட் வித் செமிகோலன்னா நம்ம ஸ்டேட்மெண்ட் சொல்லுவோம். அப்போ ஒவ்வொரு லைனையும் நம்ம என்னன்னு சொல்லலாம், ஸ்டேட்மெண்ட்னு சொல்லலாம். ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா இப்போ சொல்லுவோம்ல, நான் பேசிட்டு இருக்கேன், நடுவில் யாரும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, எனக்கு ஒரு ஃப்ளோவில் வருது அப்படின்னு. அதே மாதிரி இங்கே என்ன ஃப்ளோனா, சிஸ்டமில் நம்ம ப்ரோக்ராமில் எத்தனை லைன் இருந்தாலும் என்னுடைய ப்ரோக்ராம் வாய்டு மெயினில் இருந்து தான் வேலை செய்ய ஆரம்பிக்கும். ஃபர்ஸ்ட் லைன், செகண்ட் லைன், தேர்ட் லைன் ஒரு ஃப்ளோவாக தான் வேலை செய்யும். ஸோ இந்த ஃப்ளோவை நம்ம இனிமேல் கண்ட்ரோல் பண்ண போகிறோம். அது எப்படி கண்ட்ரோல் பண்ண போகிறோம் அப்படின்றது தான் இந்த சாப்டரில் இருக்குது. அதனால தான் இது பேர் கண்ட்ரோல் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ செகண்ட் லைனில் இருக்கேன், இங்கேருந்து நான் என்ன பண்ண போகிறேன், இப்போ வேணும்னா எனக்கு ஏற்ற மாதிரி ஒரு 7th லைனுக்கு வரணும் அப்படின்னு ப்ரோக்ராம் எப்படி ஸ்கிப் பண்ணுறது. இப்போ 7th லைன்லேருந்து திரும்ப வேணும், நான் 4th லைனுக்கு போகணும் அப்படின்னா அந்த ஃப்ளோவை இனிமேல் நம்ம கண்ட்ரோல் பண்ணி நமக்கு வேணுங்கிற மாதிரிலாம் மாற்றி மாற்றி அவுட்புட் பார்க்க போகிறது தான் control flow statement. So control flow statementல two types இருக்கு. ஒன்று condition based control statement, இன்னொன்று unconditional based control statement. condition based control statementல decision making, looping அப்படின்னு ரெண்டு வருது. decision making குள்ள if else if nested if switch. இப்போ இதெல்லாம் இன்னைக்கு இந்த வீடியோல பார்ப்போம். மீதி ஒவ்வொன்றையும் அடுத்தடுத்த வீடியோஸ்ல நம்ம பார்ப்போம். ஸோ டிசிஷன் மேக்கிங், நான் ஒரு கண்டிஷன் ஒன்று கொடுத்து அது ட்ரூவாக இருந்தால் இந்த பார்ட்ஸ்லாம் என்னோட ப்ரோக்ராமில் வேலை செய்யணும், ஃபால்ஸாக இருந்தால் இன்னொரு பார்ட் வேலை செய்யணும் அப்படின்னு டிசிஷனை பேஸ் பண்ணி அந்த டிசிஷன் ட்ரூனா வேற ஒரு வேலை, டிசிஷன் ஃபால்ஸ்னா வேற ஒரு வேலை அப்படின்னு பிரிக்கிறது தான் டிசிஷன் மேக்கிங். ஸோ டிசிஷன் மேக்கிங்கில் ஃபர்ஸ்ட் ஒன் இஃப். இதை நம்ம சிம்பிள் இஃப் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு இஃப் பிராக்கெட்குள்ளே நம்ம கண்டிஷனை கொடுப்போம், ஓப்பன் பெராந்திசிஸ்குள்ள என்னென்ன ஒரு வேலை அந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் வேலை செய்யணும்னு கோடிங் எழுதி க்ளோஸ் பண்ணுறோம். இதுதான் இஃபோட சின்டாக்ஸ். இதோட எக்ஸ்பிளனேஷன் இந்த இஃப் எப்படி ஒர்க் ஆகும்னா, கண்டிஷனை போய் செக் பண்ணும், கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் வேலை செய்யும், ஒரு வேளை கண்டிஷன் ஃபால்ஸாக இருந்தால் ப்ரோக்ராமை விட்டு எக்ஸிட் ஆகிடும். இப்போ ப்ரோக்ராம்குள்ளே பார்ப்போம். ஃபர்ஸ்ட் என்டர் யுவர் ஏஜ் அப்படின்னு ஒரு ஏஜ் ஒன்று நம்ம கேட்குறோம். இஃப் ஏஜ் கிரேட்டர் தென் 18 இதான் கண்டிஷன். இஃப் பக்கத்தில் ப்ராக்கெட்டில் நம்ம கண்டிஷன் கொடுத்துருக்கோம். இஃப் ஏஜ் கிரேட்டர் தென் 18 அப்படின்னா உள்ள எனக்கு என்ன ஸ்டேட்மெண்ட் நடக்கணும்னா, வெல்கம்னு கொடுத்து நெக்ஸ்ட் லைனில் யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் ஓட் அப்படின்னு பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னு ப்ரோக்ராம் எழுதியிருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இதோட அவுட்புட் என்ன இருக்குன்னா, கம்பைல் பண்ணி ரன் பண்ணோனையும் என்டர் யுவர் ஏஜ் அப்படின்னு கேட்கும். நம்ம இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் 20ன்னு ஒரு ஏஜ் கொடுத்துருக்கேன். இந்த 20 எடுத்துகிட்டு போய் இந்த ஏஜோட அட்ரஸில் சேவ் பண்ணியிருக்கும். இஃப் ஏஜ் கிரேட்டர் தென் 18, ஸோ 20 கிரேட்டர் தென் 18 என்னோட கண்டிஷன் ட்ரூ. அதனால் உள்ளே வந்து எனக்கு இதுக்குள்ளே நான் என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கனோ அது அப்படியே எனக்கு பிரிண்ட் பண்ணும், வெல்கம் யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் ஓட் அப்படின்னு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இன்னொரு அவுட்புட் என்டர் யுவர் ஏஜ்க்கு 16 கொடுத்துருக்கோம். இப்போ 16 எடுத்துகிட்டு வந்து செக் பண்ணோம், 16 கிரேட்டர் தென் 18 கிடையாது. அதனால் இந்த ப்ரோக்ராம் விட்டு, இந்த லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்டை விட்டு வெளியில் வந்துடும். வெளியில் வேறு ஏதாவது கோடிங் இருந்தால் ஒர்க் பண்ணும். இப்போ நம்ம வெளியில் வேறு எதுவும் கோடிங் கொடுக்கல, அதனால் இதுக்கு ஒன்லி இன்புட் தான், அவுட்புட் கிடையாது. இதுதான் சிம்பிள் இஃப். அடுத்தது இஃப் எல்ஸோட சின்டாக்ஸ் பார்ப்போம். இப்போ இப்போ ட்ரூவாக இருந்தால் ஒரு ஒர்க்கு கொடுத்தோம், ஃபால்ஸாக இருந்தால் ஒன்றுமே கொடுக்காம ப்ரோக்ராமை விட்டு எக்ஸிட் ஆக சொல்லிட்டோம். இப்போ ஃபால்ஸாக இருந்தாலும் ஏதாவது ஒர்க் கொடுக்கலாம் அப்படின்னா அது இஃப் எல்ஸ். இஃப் அதே ப்ராக்கெட்குள்ளே கண்டிஷன் கொடுப்போம், ஓப்பன் பண்ணி ட்ரூவாக இருந்தால் வேலை செய்யறதுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் எழுதியிருப்போம், இல்லைன்னா எல்ஸ்னா ஃபால்ஸ்னு அர்த்தம். எல்ஸுன்ற கீவேர்டை யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு வித்தின் பெராந்திசிஸ்குள்ளே சில ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துருப்போம். ட்ரூவாக இருந்தால் இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் வேலை செய்யணும், ஃபால்ஸாக இருந்தால் எல்ஸில் இருக்க ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் வேலை செய்யணும் அப்படின்றது தான் இஃப் எல்ஸோட சின்டாக்ஸ். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இங்கே வந்து ஒரு நம்பர் ஒன்று டிக்ளேர் பண்ணியிருக்கோம், ஆட் ஆர் ஈவன் அப்படின்னு. என்னோட நம்பர் கண்டுபிடிக்கிறதுக்கு நான் என்ன நம்பர் கொடுக்குறேனோ அது ஆட் ஆர் ஈவன். ஸோ நான் ஃபஸ்ட்டு வந்து என்டர் த நம்பர் டு பி ஃபைண்ட் ஆட் ஆர் ஈவன், எந்த நம்பருக்கு நீங்கள் கண்டுபிடிக்க போகிறீங்க அப்படின்னு கேட்குது. அந்த நம்பரை நம்பர் அப்படின்ற நேமில் நம்ம ஸ்டோர் பண்ணிட்டோம். நம்பர் எடுத்துகிட்டு வந்து இப்போ ஈவன் நம்பர்னால் என்ன, 2ஆல் எல்லா நம்பரும் டிவைட் ஆகிற நம்பர் எல்லாமே ஈவன் நம்பர்னு நம்ம படிச்சிருக்கோம். ஸோ இதை நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம் இல்லையா, மாடுலஸ் அப்படின்னா ரிமைண்டர்,
2ஆல டிவைட் ஆகி அந்த நம்பர் 0வா இருந்தால் எனக்கு என்னன்னு பிரிண்ட் ஆகணும்னு parenthesisல கொடுத்துருக்கோம்னா அந்த நம்பர் வந்து இஸ் எ ஈவன் நம்பர்னு பிரிண்ட் ஆகணும். ஃபார் எக்ஸாம்பிள் 4னா இங்கே கொடுத்துருக்க இந்த நம்பர் இந்த பர்சன்டேஜ் டி இருக்கிற இடத்துக்கு வரும். இதெல்லாம் நம்ம முன்னாடி வீடியோவில் பார்த்துருக்கோம். ஸோ 4 இஸ் அன் ஈவன் நம்பர் அப்படின்னு பிரிண்ட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இங்கே நான் அவுட்புட்டாக அதே தான் கொடுத்துருக்கேன். என்டர் த நம்பர் டு பி ஃபைண்ட் ஆட் ஆர் ஈவன்னு கேட்கும்போது 4னு கொடுத்துருக்கேன். 4 இஸ் த ஈவன் நம்பர்னு பிரிண்ட் ஆகும். அடுத்தது திரும்ப கம்பைல் பண்ணும்போது 7 கொடுத்துருக்கோம். 7ஐ டிவைட் பண்ணி பார்க்கும். ரிமைண்டர் 0 கிடையாது, 1 வரும். அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் எனக்கு அப்படியே ஃபால்ஸ் ஆகிடும். ஸோ என் கண்டிஷன் ஃபால்ஸ் ஆனதுனால எல்ஸில் இருக்கிற ஸ்டேட்மெண்ட் பிரிண்ட் ஆகும். 7 இஸ் அன் ஆட் நம்பர் அப்படின்னு பிரிண்ட் ஆகும். இஃப் எல்ஸில் கண்டிஷன் ட்ரூனா எக்ஸிக்யூட் ஆகும் ட்ரூவோடைய பிளாக்கு. கண்டிஷன் ஃபால்ஸ் அப்படின்னா ஃபால்ஸோடைய பிளாக் எனக்கு எக்ஸிக்யூட் ஆகும். இஃப் எல்ஸ் இஃப் ஸ்டேட்மெண்ட் இதை நம்ம வந்து இஃப் லேடர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இப்போ இஃப் என்னோட கண்டிஷன் ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்கேன், அது ட்ரூவாக இருந்தால் ஒரு ஒர்க்கு, ஃபால்ஸாக இருந்தால் இன்னொரு ஒர்க்குன்னு நம்மளால் கன்சிடராக சொல்ல முடியாது. ஃபால்ஸாக இருந்தால் அதுக்குள்ளேயும் சப்டிவைடாக நிறையா ஒர்க்கு பிரியும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு 3 நம்பர் எடுத்துப்போம். 3 நம்பரில் எந்த நம்பர் கிரேட்டர்? ஸோ நான் இப்போ ஏக்கு மட்டும் கண்டிஷன் இதுக்குள்ளே எழுதிக்கிறேன்னு வச்சுப்போம். இஃப் ஏ கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு பி அண்ட் ஏ கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு சி. ஏ வந்து பியை விடவும் பெருசாக இருக்கணும், சியை விடவும் பெருசாக இருக்கணும். அப்படி இருந்தால் ஏ இஸ் கிரேட்டர்னு இங்கே எழுத சொல்கிறேன். இல்லைனா எல்ஸில் நம்மளால் கன்ஃபார்மாக சொல்ல முடியுமா பி தான் கிரேட்டர் சி தான் கிரேட்டர்னு? அப்போ இன்னொரு கண்டிஷன் தேவைப்படுது. ஸோ இந்த மாதிரி ஒரு லேடர் மாதிரி படிக்கட்டு படிக்கட்டாக எனக்கு கண்டிஷன் போக போக இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் நம்ம யூஸ் பண்ணுவோம். இதுக்கு பேர் இன்னொரு பேர் இஃப் லேடர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் ஒரு பிளாக்கு, இல்லைனா எல்ஸுக்குள்ளே இன்னொரு கண்டிஷன் வச்சு அது ட்ரூவாக இருந்தால் ஒரு பிளாக்கு, இல்லைனா எல்ஸ் இஃப் அதுக்குள்ளே ஒரு கண்டிஷன் இப்படி வச்சுக்கிட்டே போவோம். கடைசியாக எதுவுமே ட்ரூ இல்லைன்னா லாஸ்ட் எல்ஸில் இருக்க ஸ்டேட்மெண்ட் எனக்கு பிரிண்ட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இங்கே இன்னொரு ப்ரோக்ராம் எழுதியிருக்கேன். என்டர் யுவர் ஆவரேஜ் அப்படின்னு ஒரு வேரியபிள் ஆவரேஜ் வந்து கேட்குறோம். இப்போ மார்க்ஸ் வந்து என்ன ஆவரேஜ் அப்படின்றத இங்கே கொடுத்தோன்னா இப்போ மார்க்ஸ் வந்து கிரேட்டர் தான் ஆர் ஈக்குவல் டு 90 இருந்தால் எக்ஸலண்ட் அப்படின்னு பிரிண்ட் பண்ண சொல்கிறேன். எல்ஸ் இஃப் மற்ற எல்லாருக்கும் என்னால் கன்ஃபார்மாக ஒன்று சொல்ல முடியாது. அவங்களோட மார்க்கோட ரேஞ்சை பொறுத்து என்னென்ன நம்ம சொல்லலாம் அப்படின்றதுக்கு இன்னொரு இஃப் கண்டிஷன்ஸ் தேவைப்படுது. மார்க் கிரேட்டர் தான் ஆர் ஈக்குவல் டு 80 இருந்தால் வெரி குட். அதுவும் இல்லையா மார்க் கிரேட்டர் தான் ஆர் ஈக்குவல் டு 70 இருந்தால் குட். இல்லை 60 தான் இருக்குன்னா ட்ரை டு கெட் மோர் மார்க்ஸ்ன்னு சொல்லலாம். இதையும் தவிர இதை விட கம்மியாக இருக்கிறவங்கள இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணி படிங்க அப்படின்னு பிரிண்ட் பண்ணுற மாதிரி ஒரு ப்ரோக்ராம் பண்ணியிருக்கேன். அடுத்தது லாஸ்ட் ஒன் நெஸ்டட் இஃப். போன ப்ரோக்ராமில் ட்ரூவாக இருந்தால் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னேன். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இதுக்கு மார்க்கே நமக்கு 90ன்னு வச்சுப்போம். உடனே அப்போ என்ன ட்ரூவில் எனக்கு எக்ஸலண்ட்டுன்னு பிரிண்ட் ஆகிடும். கீழே இருக்கிற எந்த ஒர்க்குமே எனக்கு நடக்காது. ஏன்னா ட்ரூனா அதோட என்னுடைய ப்ரோக்ராம் முடிஞ்சிடும். ஃபால்ஸாக இருந்தால் தான் அதுக்குள்ளே லேடராக நம்ம இன்னொரு கண்டிஷன் வைப்போம். பட் இந்த ப்ரோக்ராமில் ட்ரூவாக இருந்தால் தான் உள்ள கண்டிஷனுக்குள்ளே போய் இன்னொரு கண்டிஷன் வரும். நெஸ்டட் இஃப்னா ஒரு இஃப்க்குள்ளே இன்னொரு இஃப் வந்தால் அதை நம்ம நெஸ்டட் இஃப்னு சொல்லுவோம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்கோம், அது ட்ரூவாக இருந்தால் உள்ள இன்னொரு கண்டிஷன் செக் பண்ணுவோம். அது ட்ரூவாக இருந்தால் அதுக்கு அந்த பெராந்திசிஸ்குள்ளே இருக்க ஸ்டேட்மெண்ட் வேலை செய்யும். ஃபால்ஸாக இருந்ததுன்னா அதுக்கப்புறம் எல்ஸில் இருக்கிற பெராந்திசிஸ் வேலை செய்யும். இது இங்கே நான் கலர்லேயே உங்களுக்கு மென்ஷன் பண்ணி காட்டியிருக்கேன். லாஸ்ட் எல்ஸ் எதுனா ஒருவேளை நான் ஃபஸ்ட்டு கொடுத்த கண்டிஷனே ஃபால்ஸாக இருந்ததுன்னா இந்த லாஸ்ட் எல்ஸ் வேலை செய்யும். ப்ரோக்ராமாக பார்க்கும்பொழுது உங்களுக்கு இப்போ இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக புரியும். ஸோ நான் கேரக்டரில் ஆன்சர்னு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். அது எதுக்குன்னு பின்னாடி பார்ப்போம். மூவியோட நேம் வந்து ஒரு 25 கேரக்டருக்குள்ளே இருக்கிற சைஸ் நான் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். பிரிண்ட் ஆஃப்ல கேட்குற கேள்வி டூ யூ வாட்ச் மூவி இன் தேட்டர் எஸ் ஆர் நோ. ஸோ உங்களுக்கு வந்து மூவி பார்க்குற பழக்கம் இருக்கா அப்படின்னு கேட்குறேன். கண்டிப்பாக நம்ம எல்லாருக்குமே ஒரு மூவி பார்க்குற பழக்கம் இருக்கும். ஸோ எஸ் அப்படின்னு இருந்தாலும் என்னோட ஆன்சர் இருந்ததுன்னா என்னோட கண்டிஷனுக்குள்ளே போய் நீங்கள் லாஸ்ட்டாக பார்த்த மூவி டிராகனா அப்படின்னு கேட்குறேன். இல்லை அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா லாஸ்ட்டாக பார்த்த மூவி கூலியா, இல்லை லாஸ்ட்டாக பார்த்த மூவி டூரிஸ்ட் ஃபேமிலியா, எப்படி கேட்டுக்கிட்டே போகலாம். ஸோ ஒருவேளை நான் ஃபஸ்ட்டு இந்த கொடுத்த கண்டிஷனே ஃபால்ஸு, எனக்கு தேட்டரில் பார்க்குற பழக்கமே இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா என்னுடைய முதல் கண்டிஷனே ஃபால்ஸு. அப்போ இந்த லாஸ்ட் இஃப்க்கு வந்து நோ மூவி அப்படின்னு சொல்லி பிரிண்ட் ஆகும். ஸோ தான் இஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ். அடுத்தது லாஸ்ட் ஒன் டிசிஷன் மேக்கிங்ல ஸ்விட்ச்
அப்படின்னு ஒன்று இருக்குது. ஏன் இந்த ஸ்விட்ச் அப்படின்னா, இந்த இஃப் எல்ஸு நெஸ்டட் இப்பெல்லாம் பாருங்களேன், எங்கே ஓப்பன் பண்ணுறோம் எங்கே க்ளோஸ் பண்ணுறோன்றதுல ரொம்ப கான்சன்ட்ரேஷனாக இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு வேளை நான் இந்த க்ளோஸை இந்த இடத்துல க்ளோஸ் பண்ணிட்டேன்னு வச்சுப்போமே, குட்டுன்னு வரும், ட்ரை டு கெட் மோர் மார்க்ஸ்னும் வரும். இந்த க்ளோஸை ஒரு வேளை இங்கே க்ளோஸ் பண்ண மாதிரி இருந்து இங்கே க்ளோஸ் பண்ணனா ட்ரை டு கெட் மோர் மார்க்ஸ்னு சொல்லி கான்சன்ட்ரேஷனும் வேணும்னு சொல்லும். ஸோ இது வந்து மோர் தேன் ஒன் அவுட்புட்டை பிரிண்ட் பண்ணும். எந்த அளவுக்கு எனக்கு ஒரு வேலிடான அவுட்புட் வரணும்னா கரெக்டாக அந்த ஓப்பன் பராந்திசிஸ் க்ளோஸ் பராந்திசிஸ்லாம் பார்த்து கொடுக்கணும். அதுவும் இந்த நெஸ்டட் இஃப்ல எது எந்த எல்ஸு அப்படின்னு நிறையா ஓப்பன் க்ளோஸ்க்குள்ளே கன்ஃபியூஷன் வரும். இந்த கன்ஃபியூஷன்ஸ் எல்லாம் இல்லாமல் இருக்க தான் நம்ம ஸ்விட்ச்குள்ளே வரோம். ஸ்விட்சுன்றது நெஸ்டட் இஃபோடைய இஃப் எல்ஸோடைய எக்ஸ்டென்ஷன். ஒரே ஒரு ஓப்பன் பராந்திசிஸ்குள்ளே நீங்கள் எத்தனை கண்டிஷன்ஸ் வேணாலும் செட் பண்ணிக்கலாம். இதோட சின்டாக்ஸ் எப்படி இருக்குன்னா, ஸ்விட்சு ப்ராக்கெட்குள்ளே கண்டிஷன் கொடுத்துருப்போம். கண்டிஷனுக்கு இன்னொரு நேம் தான் எக்ஸ்பிரஷன். கேஸ் 1 என்னுடைய கண்டிஷன் இப்படி இருந்தால் என்னென்ன வேலை செய்யணும் சொல்லிட்டு பிரேக். கேஸ் 2 ஒருவேளை கண்டிஷன் இப்படி இருந்தால் என்னென்ன வேலை செய்யணும் பிரேக். இப்படின்னு கண்டிஷன் 3, 4 எப்படி எவ்வளோ வேணாலும் செட் பண்ணலாம். லாஸ்ட் வந்து டிஃபால்ட் நமக்கு கொடுக்கணும். இது எதுவுமே ஒரு வேளை ட்ரூவாக இல்லை அப்படின்னா எல்ஸ் மாதிரி ஏதாவது பிரிண்ட் ஆகணும்னு தோணுச்சுன்னா டிஃபால்ட் கொடுக்கலாம். இல்லைன்னா டிஃபால்ட் கொடுக்க வேண்டாம். டிஃபால்ட் கொடுக்கலனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்மளுடைய கண்டிஷன் எதுவுமே மேட்ச் ஆகலைன்னா ப்ரோக்ராமை விட்டு வெளில வந்துடும். டிஃபால்ட்டுன்றது ஆப்ஷனல் டேர்ம் தான். ஸோ இப்போ நான் வந்து என்டர் டே இன் நம்பர் ஏதோ ஒரு டே கேட்குறேன். ஸோ டேவை வாங்கி இன்புட்டில் வச்சுருக்கோம். ஸ்விட்சுக்குள்ளே அந்த டேவை நம்ம செட் பண்ணுறோம். ஒருவேளை நான் ப்ரெஸ் பண்ண நம்பர் 1ஆக இருந்தால் மண்டேன்னு பிரிண்ட் பண்ணும், 2ஆக இருந்தால் டியூஸ்டேன்னு பிரிண்ட் பண்ணோம், 3ஆக இருந்தால் வெட்னஸ்டே, 4ஆக இருந்தால் தேர்ஸ்டே, 5ஆக இருந்தால் ஃப்ரைடே, 6ஆக இருந்தால் சாட்டர்டே, 7ஆக இருந்தால் சண்டேன்னு கொடுத்துருக்கோம். இப்போ டிஃபால்ட் நம்ம கொடுக்கலன்னா ஒரு வேளை 8 ப்ரெஸ் பண்ணோன்னா உடனே சொல்லாமல் ப்ரோக்ராமை விட்டு வெளில வந்துடும். டிஃபால்ட் கொடுத்துருந்தோம்னா இப்போ அதர் தேன் 1 to 7 தவிர வேறு எது ப்ரெஸ் பண்ணாலும் இன்வேலிட் அவுட் இன்புட் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வரும். அவ்வளோதான். டிஃபால்ட் கொடுக்கறதும் கொடுக்காது நம்ம ஆப்ஷன். இது அத்தனையுமே ஒரு ஓப்பன் க்ளோஸ் பராந்திசிஸ்குள்ளேயே முடிஞ்சிடுச்சு. இந்த பிரேக் அப்படின்றது என்னன்னா அன்கண்டிஷனலில் படிப்போம். என் ப்ரோக்ராம் இத்தோட இந்த பார்ட் முடியணும்னு அர்த்தம். ஒருவேளை நான் கொடுத்த கேஸ் வந்து 2 அப்படின்னு இருந்ததுன்னா இப்போ டியூஸ்டேன்னு பிரிண்ட் பண்ணும். அதோட என் ப்ரோக்ராம் இந்த ஸ்விட்சை விட்டு வெளியில் இங்கே வந்துடணும் அப்படின்றதுக்காக தான் ஒவ்வொரு கேஸ்லேயும் நம்ம பிரேக் கொடுத்துருக்கோம். ஏன்னா ஒவ்வொரு தடவையும் இன்புட் என்னவா இருக்கும்னு தெரியாது. எந்த கண்டிஷனாக இருந்தாலும் அது மட்டும்தான் பிரிண்ட் பண்ணும். ஒருவேளை இந்த பிரேக் இல்லைன்னா டியூஸ்டே, வெட்னஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே அப்படின்னு தொடர்ந்து பிரிண்ட் பண்ணும். அதனால தான் ஒவ்வொரு கண்டிஷன் முடியும் போதும் பிரேக் நம்ம சின்டாக்ஸ்லேயே உண்டு கண்டிப்பாக கொடுப்போம். ஸோ இப்போ டிசிஷன் மேக்கிங் அப்படின்னா என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ இதையே நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஓன் ப்ரோக்ராம் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நான் வந்து ஈக்குவல் டு 0 செக் பண்ணியிருக்கேன். இதுவே நீங்கள் ஈக்குவல் டு 1 இருந்தால் ஆட் நம்பர், இல்லைனா ஈவன் நம்பர் அப்படின்னு ஒன்று செக் பண்ணலாம். இல்லை ஒரு இயரை ஒன்று வாங்கிக்கோங்க. மாடுலஸ் 4ஆல் டிவைட் பண்ணி 0வா வந்தால் இங்கே லீப் இயர், இல்லைனா நாட் எ லீப் இயர் அப்படின்னு பிரிண்ட் பண்ணலாம். இல்லை இங்கே ஏஜ் வாங்கிக்கோங்க. ஏஜ் கிரேட்டர் தென் 18ஆக இருந்தால் எலிஜிபிள் ஃபார் ஓட், இல்லைனா நாட் எலிஜிபிள் ஃபார் ஓட் இப்படின்னு நீங்கள் பிரிண்ட் பண்ணலாம். இந்த நெஸ்டட் இஃப் ஸ்டேட்மெண்ட்டுக்கு என்னென்ன ப்ரோக்ராம் எழுதலாம்னா, ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன் இல்லையா, 3 நம்பருக்கு பிக்கஸ்ட் கண்டுபிடிக்க அந்த ப்ரோக்ராம் போட்டு பார்க்கலாம். இல்லை வேறு என்ன கொடுக்கலான்னா, பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் நம்பர் ஏ வந்து கிரேட்டர் தென் 0னா பாசிட்டிவ், மற்ற இல்லாத எல்லா நம்பரும் நெகட்டிவ்னு என்னால் சொல்லிட முடியாது. அப்போ இன்னொரு இஃப் வச்சு ஏ லெஸ் தென் 0வாக இருக்கிறவங்களாம் நெகட்டிவ். இது ரெண்டுமே இல்லைன்னா அப்போ கிரேட்டர் தென் 0வாகவும் இல்லை 0வாகவும் இல்லைன்னா அது யாராக இருப்பாங்கன்னா 0வாக இருக்கும். ஏன்னா 0 நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா, எய்தர் பாசிட்டிவும் கிடையாது நார் நெகட்டிவும் கிடையாதுன்னு. இப்படி சின்ன சின்ன கோடிங்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் ஒரு லைக் பண்ணிட்டு கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாமே என்னுடைய வீடியோவை ஃபார்வர்ட் பண்ணுங்கள். அவங்களையும் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். தேங்க்யூ.